ஹாய் எல்லாருக்குமே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஸோ என்ன வீடியோ அப்படிங்கறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு என்னோட அந்த ஓல்டு சேனல்ல 4000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிஸ்டர் நான் அப்ப வந்துட்டு லாங் வீடியோஸ்க்கு லேகா தான் நான் போட்டுட்டு இருந்தேன். சோ அப்ப வந்துட்டு என்கிட்ட கேட்ட நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, பிசிஓடிக்கு வந்துட்டு என்ன ஒரு ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சோ அந்த வீடியோ கூட நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். சோ அந்த சேனல் வந்துட்டு ஹேக் ஆயிடுச்சு. அது எப்படி எடுக்கலாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அதை நான் ட்ரை பண்றேன். அந்த சேனலை வந்துட்டு நான் ரெக்கவர் பண்றதுக்கு இப்போ வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ ரொம்ப எஃபெக்ட் போட்டு அந்த ஒரு சேனலை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணேன். இப்ப வந்துட்டு எனக்கு ரொம்பயுமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சோ அந்த சேனல் இல்லாதது ஒரு ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கு. சோ அந்த சேனல் இல்லாதது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கு. இருந்தாலும் அதை நான் வெளியே காமிக்காம நம்ம இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி அது மூலியமா நம்மளால முடியாதா, நம்ம நினைச்சோம் அப்படின்னா எது வேணாலும் முடியும் அப்படின்னு நான் வந்துட்டு அப்படிதான் நினைப்பேன். மித்த பேர் எப்படின்றது எனக்கு சத்தியமா தெரியாது. நான் இன்னைக்கு ஏன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிசிஓடிக்கு வந்துட்டு என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போறேன். இப்போ வந்துட்டு நீங்க பிசிஓடி இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு மென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இரகுலரா இருக்கு அப்படின்னா, நான் சொல்ற ஃபுட் எல்லாம் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பயுமே வந்துட்டு குயிக்கா உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் குறையறதுக்கான அந்த நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அததான் வந்துட்டு நீர்க்கட்டி லைட்டா இருந்தாலுமே அந்த பிசிஓடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஃபுட்ல வந்துட்டு கரெக்டா இருக்கணும். அண்ட் நீங்க டாக்டர்கிட்டயே போய் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அவங்க சொல்ற ஒரே விஷயம் வந்துட்டு, நீங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் ஒரு 1/2 hour வந்துட்டு வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை சொல்லுவாங்க, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்துட்டு கவனமா நம்ம கேட்கணும். சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபுட்ல வந்துட்டு நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். காலையில நீங்க எப்பயுமே எவ்வளவு சாப்பிட்டிருப்பீங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ இது நாள் வரைக்கும் நீங்க வந்துட்டு சாப்பிட்டிருக்கக்கூடிய நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டிருப்பீங்க. பட் நீங்க வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். என்னன்னா எப்பயாவது சாப்பிடுங்க, மந்த்லி ஒன் டைம் சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பீட்சா, செகண்ட் ஒன் பர்கர், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ல தான் நீங்க வந்துட்டு சாப்பிடக்கூடாது. இதை வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சமாவது இந்த பிசிஓடி வந்துட்டு ரெக்கவர் பண்றதுல ஓகே, நம்ம பிசிஓடி வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே நார்மலா ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஹெல்த்தியா சாப்பிடணும். என்னென்னங்கிறதையும் நான் இதுலயே சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு காய்கறிகள் நல்லா சாப்பிடுங்க. நல்லா தண்ணி சத்து உள்ள பழங்களா, அந்த சுரக்காய் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கேரட், பீன்ஸ், பீட்ரூட். பீன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா முக்கியமா எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பீட்ரூட். பீட்ரூட் நீங்க எப்படி சாப்பிட்டாலும் சரி, அந்த பிசிஓடி இருக்கு அப்படின்னா நீங்க அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்துட்டு சூப்பரா இருக்கும். டக்குனே உங்களுக்கு இந்த பிசிஓடி கூட குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு என் கமெண்ட் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஸோ என்னோட இந்த இது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நான் வந்துட்டு எனக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு, நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு குணமாயிருக்கு. ஸோ அந்த ஒரு நாள் இதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஓகே இந்த வீடியோ ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்ப வந்துட்டு அவங்க கேட்கும் போது எனக்கு வந்துட்டு இந்த வீடியோக்கான எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப அவங்க கேட்டாங்க, அப்ப கூட நான் யோசிச்சேன், இதுக்கு நம்மளுக்கு விடையே தெரியாது, என்ன பண்றது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிசிஓடி இருக்கு, டாக்டர் வந்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்க இந்த விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, ஃபுட்டை வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, காய்கறிகளா எடுத்துக்கோங்க, ஹெல்தி ஃபுட்டா சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு இதுதான் சொன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க, இன்னைக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பேர் இல்லைனாலும் ஒரு 4-5 பேருக்காவது அதை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு 4-5 பேராவது இது புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. சோ அந்த இதனாலதான் நான் வந்துட்டு இந்த வீடியோ கூட எடுத்தேன். ஓகே, இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் இதெல்லாமே நீங்க சாப்பிடுங்க. ஃபுட்ல வந்துட்டு நீங்க டெய்லி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்க மாட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாம நீங்க சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா சிக்கனை வந்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அது சாப்பிடாதீங்க. சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா கிரேவி இல்லாட்டி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அதுலயே சிக்கன்ல வந்துட்டு தோலை நீக்கிடுங்க. தோலே இல்லாம வெறும் அந்த கறி, ஏன்னா அதுல புரோட்டீன் இருக்கிறதா சொன்னாங்க. சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. மீன் வந்துட்டு நல்லதுன்னு சொன்னாங்க, அது சாப்பிடலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க மட்டனும் அதிக அளவு எடுத்துக்காதீங்க, சும்மா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுல கொலஸ்ட்ரால் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இதெல்லாமே நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் யோசிச்சுட்டு நம்மளுக்கு ஓகேவா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அதே மாதிரி எனக்கும் வந்துட்டு அது எப்படி சொல்றது, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட நான் யோசிச்சேன், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம டாக்டருக்கு போய் இதுக்கான விடை என்ன அப்படிங்கறத நம்ம கேட்போம் அப்படிங்கறத நான் யோசிச்சேன். சோ அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, நம்ம இப்படி இருந்தாதான் நம்மளுக்கான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.